இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் தாடாசனம், மவுண்டைன் போஸ். இந்த ஆசனம் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆசனம். எப்படி ஒரு பில்டிங்க்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி நிறைய யோகாசனத்துக்கு இந்த தாடாசனம் ஒரு ஃபவுண்டேஷன் போஸ். ஸோ இந்த போஸை கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலை சேர்த்து வச்சுக்கணும். 2 காலும் சேர்த்து வச்சுட்டு கையை தூக்கிட்டு இன்டர்லாக் பண்ணிக்கணும். ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணி நம்ம பாமை மேலே பார்த்தா மாதிரி வச்சுட்டு ஸ்லோவாக ஹீல்ஸை ரைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் தாடாசனம். ஓகே, இதை நம்ம மூச்சோட எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் டைனமிக்காக எப்படி பண்ணுறது, ஹோல்டு இந்த போஸில் ஹோல்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது கையை சைடில் வச்சுக்கிட்டு இன்ஹேல் பண்ணும்போது கையை தூக்கிட்டு கூடவே ஹீல்ஸையும் ரைஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸேல் பண்ணும்போது பாமை நல்லா மேலே பார்த்தா மாதிரி வச்சு லென்தன் பண்ணணும். ஓகே, இதுதான் தாடாசனம். ஓகே, இப்போ டைனமிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கையை எப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஹேல் பண்ணும் போதெல்லாம் ஹீல்ஸை ரைஸ் பண்ணணும். எக்ஸேல் பண்ணும் போதெல்லாம் ஹீல்ஸை கீழே போடணும். ஓகே, ஹீல்ஸ் மட்டும் மேலே தூக்கி கீழே இறக்காம கூடவே உங்கள் ஸ்பைனும் லென்தன் பண்ணும். ஓகே, ஹீல்ஸ் தூக்கும் போது ஸ்பைனும் ஃபுல்லாக லென்தன் பண்ணும். ஸ்பைன், உங்களோட ஆர்ம்ஸ் எல்லாமே, ஹோல் பாடி. யாரோ ஒருத்தர் கையை நம்மளோட கையை கயிறு வச்சு புல் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணும். ஓகே, பண்ணலாமா? ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். இன்ஹேல் அப், லென்தன், எக்ஸேல் அண்ட் டவுன். Inhale up, exhale down. இன்னொரு 3 டைம்ஸ் பண்ணலாம். Inhale up, exhale down. Inhale up, நல்லா lengthen பண்ணுங்க arms. Exhale slowly down. Okay, now drop your hands down. அடுத்து இந்த தாடாசனம்ல எப்படி ஹோல்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஹேல், raise your hands up, interlock your fingers, hands மேலே பார்த்தா மாதிரி, கூடவே ஹீல்ஸும் மேலே தூக்கணும். ஓகே, இப்போ நார்மல் ப்ரீதிங், பிரெத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்களால் ஈஸியாக ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஒரு 5 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். 5, 4, 3, 2, 1. Exhale, drop your heels down, drop your hands down. ஓகே, இதே மாதிரி நீங்கள் இந்த தாடாசனத்தை ஒரு 2 to 3 minutes நடுவில் கேப் விட்டு கூட பண்ணலாம். ஓகே, ஒரு 2 to 3 minutes ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பாடியில் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் கான்சென்ட்ரேஷன், உங்களோட லெக் ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப சிம்பிள் போஸ்ன்னு பண்ணாமல் விட்டுறாதீங்க. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ டெய்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.